எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை சங்கீத சேவை. இதுவும் அந்த கச்சேரி அப்படின்ற ஒரு தொகுப்பில் வந்திருக்குது. இது எல்லாமே 1948 50 55 50 அந்த பீரியடில் வந்த கதைகளாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தை அவர் மனசில் சொல்லணும்னு நினச்சுட்டாருன்னா அதுக்கு அவர் சொல்கிற விதமே அவருடைய ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், பயங்கர கிண்டலும் இருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு கதையை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் சங்கீத சேவை. தஞ்சாவூரில் ஒரு பொந்தில் எலி ஒன்று வாழ்ந்து வந்தது. இந்தாங்க உங்கள் பாட்டை நிறுத்த போகிறீங்களா இல்லையா என்று ஒரு நாள் பாடிக்கொண்டே பொந்தில் நுழைந்த அந்த புருஷ எலியை பார்த்து சொல்லிட்டு மனைவி எலி, நிறுத்துகிற காலம் வந்துடும், சும்மா ஆளை பிராண்டாத. இதை என்னால் கேட்கவே முடியலையே. ஏன் இப்போ என் பாட்டுக்கு என்ன வந்துடுத்தா? பாட்டுன்னா அதுக்கு ஒரு சுதி, லயம், நல்ல சாரீரம், இதெல்லாம் வானாம் போல இருக்கு. அட பைத்தியமே, தேவடா என்று பெருமூச்சு விட்டு ஆண் எலி விரக்தியுடன் சாய்ந்து கொண்டது. சுதி, லயம், நல்ல சாரீரம் இதெல்லாம் இருந்தால் போருமா? ரயிலில் போகிற பிச்சைக்காரன் கூட தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். நான் இதெல்லாம் தாண்டி பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கேன். உன் அஞ்ஞானத்துக்கு அதெல்லாம் எப்படி புலப்பட போகுது? ராமா ராமா, எனக்கு புலப்படாமல் இல்லை, அதான் உங்கள் வாயிலேருந்து பழங்கடுதாசி வாடகை அடிக்குது. இப்போ லைப்ரரியிலேருந்து வரைங்கன்னு தானே வரைங்கன்னு தான் 4 ஊருக்கு வாசனை அடிக்குதே போகுது. அந்த முட்டாவது கண்டுபிடிக்க தெரிஞ்சுது. தெரிஞ்சு என்ன, யாருக்கு என்ன பிரயோஜனம்? முன்னெல்லாம் வித்வான்கள் வீட்டுக்கு முற்றம் அலமாரியில் இருந்துட்டு 4 பிஸ்தா பருப்பாவது கொண்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுவும் போச்சு. பிஸ்தா பருப்புக்காகத்தான் வித்வான் வீடுகளுக்கு போனேன்னு நினச்சியா? அட மண்டூகமே, அந்த வித்வான்கள்லாம் சிஷ்ய பிள்ளைங்களுக்கு சங்கீதத்தை பற்றி சொல்லி கொண்டிருப்பார்கள், பாடி காண்பிப்பாங்க. அலமாரியில் உட்கார்ந்து அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் உட்கார்ந்த இடத்துக்கு பக்கத்தில் பிஸ்தா பருப்பு இருக்கிறது தெரிஞ்சுது. தினம் சிஷ்ய பிள்ளைங்கள் வீட்டுக்கு கிளம்புற சமயம் வித்வானும் வாசலுக்கு போவார். அப்போ நான் 4 பிஸ்தாவை பிரசாதம் மாதிரி எடுத்துக்கிட்டு வருவேன். அவ்வளவுதான். பிஸ்தா தின்னுக்கிட்டே இருக்க முடியுமா? லைப்ரரிக்கு போகாட்டி இந்த மாதிரி 2 புஸ்தகம் எப்படி எழுத முடியும்? என்னமா கடுதாசி வாடை அடிக்குதுங்கிறிய. இந்த புஸ்தகம் எழுதுறதுலாம் எதுக்காக? வேலையில் முன்னுக்கு வர வயது அடுவீங்களா? புஸ்தகம் எழுதிக்கிட்டு வரதெல்லாம் பின்ன எதுக்காகுவான்? ஆஃபீஸில் என் வேலையை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா யார் என்ன சீண்ட போகிறாங்க? புஸ்தகம் எழுதினேன், நல்லபடியாக அம்பலத்துக்கு கொண்டு வந்தேன், ஆஃபீஸ்லேயும் முழிச்சுக்கிட்டாங்க. இல்லாட்டி இத்தனை பேரை விட்டுவிட்டு என்னை பார்த்து தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு வரியான்னு கேட்பாங்களா? என்னது, தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்குமா? படு படு, நல்லா ஆச்சரியப்படு. என்னது, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இதை பாரு என்று கோட்டின் பையில் ஒரு கவரை எடுத்து நீட்டிட்டு புருஷ எலி. மனைவி எலி அதை வாசித்து விட்டு ஆச்சரியம் தாங்காமல் கணவனை பார்த்தது. தன் கணவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் மகிமையை இத்தனை காலம் தெரிஞ்சு கொள்ளவில்லையே என்ற ஒரு பெருமிதமும் பிரமிப்பும் பொங்கின. அந்த வித்வான்களை பற்றி இப்படி புஸ்தகம் எழுதி உலகம் பாராட்டினதுனால தானே இந்த சந்தர்ப்பமும் இந்த கௌரவம் எல்லாம் என்னை தேடி வந்திருக்கு தெரியுமா என்றது ஆணெலி. நானும் வரலாமா அந்த தேசங்களுக்கெல்லாம்? நீ இல்லாமலா? எப்போ போகணும்? அடுத்த மாதம் முதல் வாரம். ஈ என்று கூச்சல் போட்டு உடம்பு கொள்ளாத தன் ஆனந்தத்தை காட்டிவிட்டு உள்ளே ஓடிட்டு மனைவி எலி. கடுதாசை திரும்பி திரும்பி படித்து பூரித்தது ஆணெலி. அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள எலிகள் எப்படி வயல்களில் பொந்துகளை அமைக்கின்றன, புதிதாக மனிதர்கள் தெளிக்கும் நாசகார மருந்துகளை தின்று செத்து விடாமல் ஜீரணமாக்கி பிழைத்திருக்க என்னென்ன விஞ்ஞான முறைகளை மேனாட்டு எலிகள் கையாள்கின்றன,
இந்த 2 விஷயங்களை ஆராய்ந்து வருவதற்காக அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போய் வருமாறு விநாயகதாசனை தலைமை காரியம் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த கடுதாசியில். சுருஜாதி விசாரதனையும் வீணை வாசிப்பின் தத்துவத்தையும் அறியாதவனையும் உள்ள சங்கீதக்காரன் பிரயோஜனமில்லாமல் தான் மோட்சமடைகிறான் என்ற யஜ்ஞவல்கியர் எழுதிய ஸ்லோகத்தை நினைத்து சிரித்தது எலி. ஓய் யஜ்ஞவல்கரே, இந்த லோகத்தில் இந்த உடம்போடு சுகத்தையும் புகழையும் அடைய வேண்டும் ஐயா. அதற்கு சங்கீதத்தை பற்றி பேசினாலும் எழுதினாலுமே போதும் என்று இந்த விநாயகதாசன் சொல்லுகிறான் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டது. அந்த எலியின் பெயர் தான் விநாயகதாசன். வயல்களிலும் வீடுகளிலும் எப்படி பொந்துகள் அமைப்பது, மனிதர்கள் வீழ்த்தி கொண்டிருக்கும் போது எப்படி ஆகாரதிகளை சூறையாடுவது என்று சின்ன எலிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதுதான் எலியின் மகத்தான உத்தியோகம். சந்தோஷ செய்தியை கேட்டு சேமியா பாயசமும் வடையும் தயாரித்துக் கொண்டிருந்த மனைவி எலி நடுவில் வெளியே வந்து கேட்டது, சங்கீதத்துக்கும் நீங்கள் அயல்நாடு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் என்ன, நீ பார்க்குற வேலையை மட்டும் தெரிந்தால் போதாது, கலைஞானமும் உலக ஞானமும் இருந்தால்தான் வெளிநாடுகளில் நல்ல தொடர்பு வச்சுக்க முடியும். ஒரு தேசத்துக்கு பிரதிநிதியாக போகிறது, அதுக்கு அந்த பிரதிநிதியினால் தேசத்தோட கௌரவம் ஒரு பிடியாவது உசர வேண்டாமா? என்னவோ எனக்கு இதெல்லாம் என்னத்தை புரியுறது, புரிய வேணாம். பேசாமல் நல்ல கொடுமை பண்ணால் வாய்க்க வழங்க சமைச்சு போடு. உன் புருஷனோடு வெளிநாட்டுக்கு போகிறப்போ பேச்சை லிமிட்டாக வச்சுக்க. உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை. சரி, கை கால் அலம்பிக்கிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றது மனைவி. அமெரிக்காவுக்கு புறப்பட இன்னும் 15 நாள் இருக்கும் போதே விநாயகதாசனின் வீட்டில் அடுப்பு மூட்டவில்லை. யாரும் எங்கு பார்த்தாலும் விருந்து, டீ பார்ட்டி, புகைப்படம். 1000 ரூபாய்க்கு ₹1 குறைவாக சம்பளம் வாங்கினாலும் அவர்களை எளியாகவே மதிக்காத உள்ளூர் ஆபீஸ் மேலதிகாரிகள் கூட விநாயகதாசனையும் அவர் மனைவியும் விருந்துக்கு அழைத்தனர். விமான நிலையத்தில் ஏக கூட்டமாக கூடி விநாயகதாசன், அவர் மனைவி, உதவிக்காக போகும் குறுக்கெழுத்தாளர் மூஷிகினி மூவரையும் கோலாகலமாக எலிகள் வழி அனுப்பி வைத்தனர். நம்மூர்லேயே இந்த அமக்களம் நடக்கும் பொழுது அமெரிக்காவில் கேட்க வேண்டுமா? விமானத்திலிருந்து இறங்கியதுமே பிடித்து கொண்டு விட்டார்கள். அப்பா, எத்தனை நிருபர்கள், எத்தனை புகைப்படக்காரர்கள், எத்தனை பேர்களுக்கு பேட்டி! அப்பப்பா, தூங்க விட மாட்டார்கள் போல இருக்கிறது என்று அழுத்து கொண்டது மனைவி எலி. விநாயகதாசரும் ஒரு கேமரா எடுத்து சென்றிருந்தது. அமெரிக்காவின் அதிசயங்களை போட்டோ பிடித்தது. அந்த நாட்டு எலிகள் பொந்துகள் அமைக்கும் வகைகளை புகைப்படம் எடுத்தது. பேச்சுவார்த்தை நடத்திற்று. தலைவர்களை கண்டது, மந்திரிகளையும் கண்டது, தொழில் நிபுணர்களை எல்லாம் கண்டது. பல ராஜ்யங்களில் பொந்து நிபுணர்களான எலிகளை கண்டு பேசிற்று. விருந்துகள் புசித்தது. லட்சம் பிரதிகள் விற்கும் பத்திரிகைகளின் ஆசிரியர்களுக்கு பேட்டி கொடுத்தது. சின்ன சின்ன நகரங்களில் உள்ள உள்ளூர் பத்திரிகைக்காரர்களுக்கும் பேட்டி கொடுத்தது. 5 நாள் ஒரு காலேஜில் தங்கி ஒரு டாக்டர் பட்டமும் வாங்கி கொண்டது. இன்னும் பல கல்லூரிகளுக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கும் போய் இந்திய பண்பாட்டை பற்றி சொற்பொழிவுகள் ஆற்றிற்று. அவைகள் பத்திரிகைகளில் வந்ததும் கத்தரித்து ஜாகிரதையாக ஒட்டி வைத்துக் கொள்ளுமாறு மூஷிகினியிடம் சொல்லிற்று. மொத்தத்தில் வெற்றிகரமான பிரயாணம். தென் அமெரிக்கா பெருநாட்டு எலிகளின் புராதான பண்பாடுகளை கண்டு பிரமித்தது. அந்த நாட்டு பூர்வ குடிகள் விநாயகதாசனுக்கு விருந்து வைத்து பாடி நடனமாடி அனுபவித்தார்கள். அதை பார்த்து கொண்டு ஆவலாக தன் மனைவி பக்கம் திரும்பிற்று. அதன் முகத்தில் வீசிய உவகையும் வியப்பையும் ஒரு பத்திரிகை நிருபர் பார்த்து விட்டார். வளைத்து கொண்டார். எப்படி எங்கள் சங்கீதம்? இப்பாட்டின் பெயர் என்னவோ?
டக்கோனா டொட்டி. மறுபடியும் சொல்லுங்கள். டக்கோனா டொட்டி, டக்கோனா டொட்டி, டக்கோனா டொட்டி டொட்டி, தோட்டி, தோடி என்று தானே பரவசமாக முணுமுணுத்தது விநாயகதாசன். எனது இருங்கோ. தோடி, டக்கோனா, டக்கானா, டக்கனா, டக்கினா, தக்கினா, தட்சிணா. ஐயோ ஐயோ என்று புலகாங்கித்தது விநாயகதாசன். என்ன இது? தட்சிண தோடி ஐயா, எங்க நாட்டில் பெரிய கனராகம். ஆஹா, பாரத தேசம் எங்கெல்லாம் தன் ஒளியை வீசி இருக்கிறது. அதானே பார்த்தேன். என்னடா அது? ஏ பொன்னியமும் சேதிரா என்கின்ற தியாகேயர் பாட்டு மாதிரி இங்கே ராகம் இருக்கேன்னு பார்த்தேன். அது தோடி, இது தட்சிண தோடி. அதான் டக்கோனா டொட்டி என்று மாறிவிட்டது. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா என்று கேட்டார் நிருபர். உடனே தான் செய்த ஆராய்ச்சிகளையும் எழுதிய புத்தகங்களையும் பற்றி சொல்லி, இந்த பிரயாணமே சங்கீதம் போட்ட பிச்சைதான் என்கின்ற உண்மையை இங்கீதமாக கூறிவிட்டது விநாயகதாசன். அவ்வளவுதான். மறுநாள் பத்திரிகைகளில் இந்தியாவின் பெரிய சங்கீத மேதை, இந்திய அதிகாரி அடக்கமாக வெளியிட்ட தகவல் என்றெல்லாம் தலையங்கங்கள் வெளியே வந்தன. இந்திய சங்கீத நிபுணரின் அடக்கம், தன் இசை அறிவை பற்றி இதுவரை வாயை திறக்கவில்லை. இன்று சிரமப்பட்ட ஒரு வாயிலிருந்து பிடுங்க வேண்டியிருந்தது. டக்கோனா டொட்டியை பற்றி அவர் வெளியிடும் பிரமிக்க வைக்கும் வரலாறு என்று உபதலயங்கள். சொச்சமிருந்த 3 வாரமும் பிரேசில், உருகுவே முதலிய பல இடங்களுக்கு பறந்து சென்ற 3 வாரமும் வேலை நேரம் போக சங்கீத சொற்பொழிவுதான் விநாயகதாசனுக்கு. போனஸ் அயர்ஸில் மாபெரும் கூட்டம் ஒன்று கூடி வரவேற்று விருந்தளித்தது. சங்கீத சப்தரிஷிகளை பற்றி சொற்பொழிவாற்றிட்டு விநாயகதாசன் கடைசியில் போனஸ் அயர்ஸின் எலிகளின் மேயர் அதை பார்த்து, தாங்கள் 2-3 பாட்டுக்களை பாடி எங்களை மகிழ்விக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. ஓ பேஷாக. 20 வருஷம் பல மேதாவிகளிடம் சிக்ஷை சொல்லி கொண்ட பிறகு 3 பாட்டு தானா பிரமாதம் என்றது விநாயகதாசன். ஏன் புழுகுறீங்க என்று தமிழில் ரகசியமாக சினுங்கிட்டு மனைவி எலி. நீ சும்மாரு. மேயர் சார் என்று கூப்பிட்டது விநாயகதாசன். என்ன பாடுறேன், ஆட்சேபனை இல்லை. ஆனால் தம்புரா இல்லாமல் பாட முடியாது. தம்புராவா? ஆமாம், இந்திய சங்கீதக்காரர் யாரும் தம்புரா இல்லாமல் பாட மாட்டாங்க. அது ஸ்ருதி வாத்தியம். தம்புராவுக்கு இங்கே எங்கே போகுது? நான் என்ன செய்வேன் என்று பக்கத்தில் இருந்த மனைவி நிமிண்டிற்று தாசன். உங்கள் சாமர்த்தியத்துக்கு பிச்சை வாங்கணும் என்று அவர் சமாளித்த அழகை தமிழிலே சொல்லி மெச்சிக்கொண்டது மனைவி. பாட்டு நிகழ்ச்சி தம்புரா இல்லாததால் ரத்தாகிவிட்டது. பரவாயில்லை என்று மேயர் பல திசை மேதைகளை அறிமுகப்படுத்தினார். பேச்சாகவே அரை மணி நேரம் கழிந்தது. சிலப்பதிகாரம், ராமாமத்தியர், வெங்கடமகி என்று ஜஞ்சாமிர்தமாக என்னென்னவோ சொல்லி பிரமிக்க அடித்தது விநாயகதாசன். அந்த இசை மேதைகள் கடைசியில் நன்றி கூறும் சமயத்தில் நேர் எலி ஓடி வந்தது. தம்புரா வந்துவிட்டது என்றது மூச்சு தெரிக்க. தம்புராவா? ஏது? இந்திய தூதர் காரியாலயத்திற்கு போனேன். அங்கு தூதர் எலியின் மனைவி பாடுவாராம், அவரிடம் இருந்தது. அதோ அவரே வந்து விட்டாரே. தென்னிந்திய எலிப்பெண் ஒரு தம்புராவை எடுத்து கொண்டு உள்ளே வந்தது. இப்போ என்ன செய்யலாம் என்று முகத்தில் வேர்வை அரும்ப மனைவியிடம் நடுங்கிற்று விநாயகதாசன். அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? தெரியாததுன்னு சொல்லிக்க வெக்கமா? என்ன ஆம்பளை நீங்க? தூதர் மனைவி தம்புராவை கொடுத்து வணங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். மூஷிகினி, உனக்கு சுதி சேர்க்க தெரியுமா? தெரியாதே. அட ஞான சுண்ணியமே. திடீரென்று விநாயகதாசன் தூதர் மனைவியை பார்த்து சொல்லிட்டு, விரல்ல காயம், பிரிடையை முடுக்க முடியாது போல இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லது, ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன். தூதர் மனைவி ஓ என்று அழகாக சுதி சேர்த்து, நானே மீட்டுகிறேன் என்று மீட்டவும் செய்தது. விநாயகதாசன் வாயை திறந்து,
2 தியாகராஜ கீர்த்திகளை தப்பும் தவறுமாக பாடிற்று. ஆகா ஆகா என்று பிரமாதமான கரகோஷம் செய்தார்கள் எல்லோரும். நாட்டு பாடலா இது என்றார் அவளோட மேயர். நாடோடி பாடல் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டுமே என்று தான் இப்படி பாடி காண்பித்தேன். அப்படியா? தூதர் மனைவின் முகத்தில் ஈயாடவில்லை. கரகோஷங்கள் முடிந்ததும் அவனை தனியாக அழைத்து, உங்களுக்கு பாடத் தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்லலாம். இப்படி நம்முடைய பெரிய மகான்களை அவமானப்படுத்த வேண்டாம். இந்த நாட்டு எலிகளுக்கு நம்ம சங்கீதம் தெரியாததனால் பிழைத்தீர்கள். நீங்கள் சற்று பிரயாணம் முடிகிற வரையில் வேற எங்காவது பாடினால் நான் நம்ம நாட்டு பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பி சர்க்காருக்கும் சொல்லி உங்கள் அறியாமையை அம்பலப்படுத்தி விடுவேன் என்று கௌரவமாக கன்னத்தில் அறையாத குறையாக சொல்லி தீர்த்தது. நீங்கள் என்னை நம்புங்கள். இனி ஊர் போகிற வரையில் வாயை திறக்க மாட்டேன். இந்த செய்தியை வெளியிட வேண்டாம். சாகும் வரை இந்த நன்றியை மறக்க மாட்டேன். இல்லை, ஆனால் இதனால் நம்ம சிநேகம் பங்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மனைவியுடன் அந்தரங்க காரியதரிசியுடன் இன்றிரவு சாப்பிட வாருங்கள் என் வீட்டுக்கு. கனவு மாதிரி இதை மறந்து விடுவோம். ஒரு வாரம் கழித்து தாய்நாடு திரும்பிற்று விநாயகதாசன். அது செய்த சங்கீத பிரசங்கங்களை எல்லாம் நம் நாட்டில் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தனர். இந்தியாவின் மாபெரும் தூதர் என்று விருந்து வைத்தார்கள். வழக்கம் போல கூட்டங்கள் போட்டார்கள், பாராட்டினார்கள். 7ஆம் நாள் இரவென்று ஒரு பெரிய இடத்து எலி வந்தது. சங்கீத மகாரணவம் என்று உங்களுக்கு விருது கொடுப்பதாக எங்கள் சம்மேளனம் தீர்மானித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு கிடைத்த பெரிய கௌரவமாக அதை கருதுவோம் என்றார். பாடத் தெரியாதவருக்கு எப்படி இந்த பட்டம் கொடுப்பார்கள் என்று விழித்தது மனைவி. பொங்கல் பண்டிகை என்று சங்கீத மகாரணவம் என்ற பொன் தட்டில் எழுதி எலியின் கழுத்தில் கட்டி மேலதாளத்துடன் வீட்டில் கொண்டு விட்டார்கள். கல்கண்டு பொங்கலும் தவளை அடையும் செய்து போட்டு அந்த திருநாளை கொண்டாடிய மனைவி எலி ஒரு பாட்டு பாடுங்களேன் என்றது. பாட்டா? இது வாங்கினதுக்கு அப்புறம் யாராவது பாடுவாங்களா என்று கழுத்தில் சுற்றியுள்ள பொன்பட்டியை காண்பித்தது எலி. மூத்த பயலுக்கு அகில உலக எலிகள் சங்க காரியாலயத்தில் சூப்பரிண்டன்ட் வேலை வந்துடும். இப்போ போய் பாட சொல்றிய பழைய லைப்ரரி எலின்னு நினைச்சியா? அடுத்த மாதம் அதற்கு ஒரு புதிய பதவி கிடைத்தது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் இந்திய எலிகளின் நிரந்தர பிரதிநிதியாக ஆகி அங்கே போய் சங்கீதத்தை மறந்து இன்பமாக வாழ்ந்து வந்தது. நிறுத்துற காலம் வந்துடும் என் சங்கீதத்தைன்னு ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா என்று தன் மனைவியை பார்த்து அடிக்கடி சொல்லி மகிழ்ந்தும் வந்தது. சங்கீத சேவை இதை வச்சுட்டு என்னெல்லாம் அவர் எல்லாம் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லிவிட்டு போயிட்டார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னது, எக்ஸ்ட்ராவாக நம்ம ரசிக்க வேண்டிய விஷயம் 58, 59 அந்த காலகட்டம், 55, 54 வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் அதை வச்சுட்டு இது அவர் எழுதியிருக்கார். ஏதோ சொல்ல வர்றார், தெரியும் அவருக்கு எல்லாம் சொல்ல வர்றாரு. அவரே பெரிய சங்கீத வித்வான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பஞ்சரத்ன கீர்த்தியும் வாசிப்பார், பெரிய வைணிகர். அதெல்லாம் ஏஆர்லையும் பெரிய பொசிஷனில் தான் இருந்திருக்கார். ரொம்ப சங்கீத ஞானம் உள்ள, சங்கீதத்தை பற்றி விவரமாக நிறைய இடத்துல நிறைய கதைகளும் எழுதியிருக்கார். பட் இந்த ஒரு அந்த சுவாரஸ்யமான ஒரு கிண்டல் சொல்ல வந்தது, சொன்ன அழகு, அது யூஸ் பண்ண வார்த்தை, அதுக்கு ஒரு வெஹிக்கிளாக ஒரு எலி எடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. வந்த புதுசில் பார்த்து பயங்கரமாக சிரித்து எல்லோரும் ரசித்து படித்த கதை அது. அதை தான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் பண்ணிட்டேன். வழக்கம் போல் இதையும் நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.